இந்த சூனியம் பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு நேரிடையா இல்லாம நம்ம எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. சூனியம் தவறுன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு புற சாதனமும் இல்லாம இன்னொரு மனிதருக்கு ஒரு மனிதர் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. இந்த சூனியத்தை பொறுத்த வரைக்கும் புற சாதனம் என்னன்னு கேட்டா ஜின்கள் சொல்றாங்க. அப்ப ஜின்களை மனிதர்கள் சாதாரணமா நம்மள மாதிரி மனிதர்கள் வசப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதை நாங்க வசப்படுத்தல, அதுக்கு வணங்கி வழிபட்டுதான் அதுகிட்ட ஒரு உதவி மாதிரி தேடுறோம் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சூனியத்தோட பாதிப்பு கூட எந்த அளவுக்கு இருக்கும்னா அது சம்பந்தப்பட்ட ஜின்களோட ஆற்றலை பொறுத்தது. சில ஜின்கள் அபரிமிதமான ஆற்றலோட இருக்கும். அப்ப அது பண்ற அந்த சூனியத்தோட வீரியம் பாதிப்பு அதிகம் ஏற்படுத்துறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான விளக்கம் சூனியம் புறசாதனம் இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்துவது நம்புறாங்க. இது இறைவனுடைய ஆற்றல். அப்படியான ஆற்றல் இருப்பதாக நாம் நம்புவது இணை வைப்பு அப்படின்னு நாம சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புறசாதனம் இல்லாம எல்லாம் பண்ணல, ஜின்னு தான் ரெண்டு பேருக்கு இடையில இருக்குது. சூனியக்காரனுக்கும் அந்த சூனியக்காரன் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறானோ அந்த இருவருக்கு மத்தியில ஜின்னு போயிட்டு வருது. சூனியக்காரன் ஜின்னு அனுப்புவானா அந்த ஜின்னு போய் பாதிப்பு ஏற்படுத்திடும் அப்படின்னு நம்புறாங்க. அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க, கேள்வியிலே சகோதரி சொல்லும் பொழுது அது ஜின்ன பொறுத்து பாதிப்பு ஏற்படும். சில ஜின்னு வீரியமா இருக்கும், சில ஜின்னு நோஞ்சானா இருக்கும். பாதிப்பு ஜின்ன பொறுத்து இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. முதல்ல ஆரம்பத்திலே நம்ம கேட்டதுதான் இது. ஜின்னு என்பது பகுத்தறிவு வழங்கப்படாத ஒரு விலங்கு கிடையாது. இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜின் என்பது பகுத்தறிவு வழங்கப்படாத ஒரு விலங்கு கிடையாது. மனிதன் பகுத்தறிவு வழங்கப்பட்டதினால் சிங்கத்தை கூட கட்டுப்படுத்தி விடுவான். ஜூல சிங்கம் வச்சிருக்கிறான்ல, வசப்படுத்தி வச்சிருக்கிறானா இல்ல, கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறானா இல்ல. ஏன்? சிங்கத்துக்கு பகுத்தறிவு கிடையாது, மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு. யானை மனிதனை விட ஆற்றல் வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. அந்த யானையை வசப்படுத்தி வைக்கிறானா இல்லையா? ஒரு குச்சிக்கு அந்த யானை பயந்து நிக்குதா இல்லையா? ஏன்? அந்த யானைக்கு பகுத்தறிவு கிடையாது, இந்த மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு. அவன் ட்ரைனிங் பண்றான். இப்படி பகுத்தறிவு இல்லாத ஒரு படைப்பா ஜின் என்றால் இல்ல. மனிதன் எப்படி பகுத்தறிவு வழங்கப்பட்டவனோ அது போல ஜின்களும் பகுத்தறிவு வழங்கப்பட்டவை. மனிதனை நம்ம வசப்படுத்த முடியுமா? நம்மள்ட்ட வேலை பார்க்கிறவன முதல்ல நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? நீங்க ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறீங்க. அந்த வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவரை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியுமா? நீங்க 9 மணின்னு சொல்லுவீங்க, அவன் 9 மணிக்கு தான் வீட்டுல இருந்து கிளம்புவான். நீங்க சொன்ன உடனே டான்னு கொண்டு நிப்பாட்ட முடியுமா? நான் சொன்னா, நான் நினைச்சேன்னா நீங்க நிக்கணும், நான் நினைச்சேன்னா என்ன பண்ணணும், நீங்க நிக்கணும். ஒரு மனுஷனை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்? மனுஷன் பகுத்தறிவு வழங்கப்பட்டவன், அவன் விருப்பப்படிதான் அவன் இருப்பான். அது போன்று பகுத்தறிவு வழங்கப்பட்ட ஒரு இனம் தான், ஒரு படைப்பு தான் ஜின் என்கின்ற இனம். அப்படி பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு ஈக்குவலான ஆற்றலும் கிடையாது, மனிதனை விட பன்மடங்கு பலம் வாய்ந்ததா இருக்கு. மனிதன் கற்பனை செய்து பார்த்திட முடியாத அளவுக்கு ஆற்றல் பெற்றதா இருக்கு. முன்பு ஜின்னுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன விஷயம்னா, இங்கிருந்து வானுலகம் வரை அது போயிட்டு வருமா. இன்னைக்கு மனுஷன் வானமே இருக்குதா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்கான் அறிவியல்ல. இன்னைக்கு அறிவியல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, மேகம் இருக்குது, வானம்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது இருக்குதா இல்லையா, அது இல்லது வெற்றிடமா, இப்படி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அது இன்னும் மனிதன் தொடவே இல்லை. பல கிரகத்துக்கு போயிட்டு வர ஆராய்ச்சிகளை செய்கிறான். வானம் எங்க இருக்குது, மனிதனுக்கு விடையே தெரியல. ஆனா ஜின் என்ன பண்ணுமா, வானுலகத்துக்கு போயிட்டு சில விஷயங்களை ஒட்டு கேட்டுட்டு வரும் அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன செய்யப்பட்டுச்சு, தடை செய்யப்பட்டுடுச்சு. அப்ப அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தது ஜின்னு. மனிதனை விட வலிமை வாய்ந்தது ஜின்னு, பலம் வாய்ந்தது ஜின்னு. அப்படியான ஜின்ன இந்த சூனியக்காரன் இங்க இருந்து அனுப்பி விடுவானா. இதுக்கு என்ன சொல்றது, இல்ல நாங்க ஜின்ன கட்டுப்படுத்தல, வசப்படுத்தல, அந்த ஜின்ன போய் வணங்கி அந்த சூனியக்காரன் என்ன பண்ணிடுவானா, அது சொல்றது இவன் வணங்குறானா அது வணங்குதா, இவன் சொல்ற வேலையெல்லாம் அது செய்தான், அதை போய் இவனே வணங்குறானா. இது இன்னும் சிறுக்குல. அது ஜின்ன வணங்குறான்னா அது இன்னும் சிறுக்கு, இன்னொரு குஃப்ரு. சரி ஜின்ன வணங்குறான், சரி நீங்க சூனியத்தை நம்பக்கூடியவர்கள் வணங்கல, சூனியக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் காஃபிர் தான், அவன் குஃப்ரு தானே, அது முஷ்ரிக்கு தானே. அந்த சூனியக்காரன் என்பவன் அவன் ஜின்ன வணங்கி ஜின்னிட்ட என்ன பண்ணுவானா, உதவி தேடுவானா. அப்ப ஜின்னிட்ட உதவி தேடுவானா, ஜின்னு உதவி செஞ்சிடுமா? உதவி தேடுறது யார்கிட்ட தேடணும், அல்லாஹ்கிட்ட தேடணும், அல்லாஹ் உதவி செய்வான்.
இவன் ஜின்னிட்ட உதவி தருவானா, ஜின்னு போய் அவன் சொல்ற காரியத்தை, அவன் நினைச்ச காரியத்தை செஞ்சுட்டு வந்துடணும். எவ்வளவு பெரிய குஃப்ரான, எவ்வளவு பெரிய இணை வைப்பான விஷயம். இதே விஷயத்த சிலையை வணங்கக்கூடியவர்கள், கபரை வணங்கக்கூடியவர்கள் சொன்னா இதே வாதத்தை அவங்களும் சொல்லலாம் தானே. அப்ப ஜின்னு உதவி செய்யுமா? முதல்ல மரம் உதவி செய்யும், ஆனா அந்த உதவி தேடக்கூடாது. உதவி தேடுவது ஷிர்க். இப்படியா சொல்ல முடியும்? மரத்தை வணங்கலாமா? வணங்க கூடாது. சரி, வணங்க கூடாது, ஆனா மரம் உதவி செய்யுமா? வணங்க கூடாதுதான், ஆனா மரம் நினைச்சா உதவி செய்யுமா? ஒரு கல்லு நினைச்சா உதவி செய்யுமா? உதவி செய்யாது. அப்ப ஜின்னை வணங்க கூடாது, ஆனா ஜின்னை ஒரு சூனியக்காரன் வணங்கினா அந்த ஜின்னு உதவி செய்யும். இவ்வளவு பெரிய குஃப்ருன்னு தெரியுதா? எவ்வளவு பெரிய ஷிர்க்குன்னு தெரியுதா? அப்ப இதை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நம்புறாங்க. அப்ப ஜின்கள் இடத்துல அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மனிதர்களில் சில ஆண்கள் ஜின்களில் இருக்கக்கூடியவர்களிடத்துல உதவி தேடுகிறார்கள். அது அவர்களுக்கு வழிகேட்டை அதிகமாக்குகிறது. அது அவங்களுக்கு என்ன? வழிகேட்டை அதிகமாக்குது. ஜின்னால உதவி எல்லாம் செய்ய முடியாது. ஜின்னு மனுஷன் சொன்ன உடனே போய் அந்த மனுஷனை தாக்கிட்டு வந்துடுமா? முதல்ல எந்த மொழியில பேசுவாரு? மனிதன்ட்ட பேசுறதுக்கு என்ன பண்ணிடுறோம்? தமிழ்ல பேசுறோம், இங்கிலீஷ்ல பேசுறோம். எந்த மொழி தெரிந்தவனாக இருக்கிறானோ அந்த மொழியில பேசுறோம். ஜின்னுட்ட எந்த மொழியில பேசுவாரு? இதுல அறிவிப்பு வேற. ஜின்களிடம் பேசுவது எப்படி? நீங்க சேருங்க, 3 மாசம் கோர்ஸ் 5000 ரூபாய் கட்டுங்க. ஜின்னுல எந்த மொழி? ஜின்னுட்டு பேசுறாங்களாம். இவ்வளவு பெரிய மார்க்கத்துக்கு முரணான ஷிர்கான மூட பழக்கமாக இது இருக்குதுங்கிறத பாருங்க. அப்ப இந்த ஜின்னி என்பது மனிதனுக்கு கட்டுப்படக்கூடியதோ, மனிதன் சொல்லக்கூடியதை செய்யக்கூடியதோ, மனிதனுக்கு உதவக்கூடியதோ எதுவுமே கிடையாது. ஷைத்தானுடைய வேலை தவறான எண்ணத்தை போடுவது மட்டும்தான், தவறுக்கு அழைப்பது மட்டும்தான். அதை தாண்டி மனிதனுக்கு உதவி செய்து, மனிதனை போய் தாக்கிட்டு வருது, மனிதனை போய் அடிச்சிட்டு வருது, மனிதனை போய் வைத்தியமாக்கிட்டு வருது, இந்த ஆற்றல் ஷைத்தானுக்கு கிடையவே கிடையாது. இது இப்படி குர்ஆன் பேசுது. அதுலதான் என்ன சொல்லி வச்சிடுறது? ஒரு சூனியக்காரன்ட்ட ஒரு ஆளு இவனுக்கு சூனியம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டா வேலைக்கு ஆகாதுல. வேலைக்கு ஆகாத பொழுது என்ன சொல்லிடுறது? நான் இந்த தடவை கொஞ்சம் பலவீனமான நோஞ்சான ஜின்ன அனுப்பிட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும், ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க கொடுத்த 20,000 ரூபாய்க்கு நோஞ்சான் ஜின்னதான் அனுப்ப முடிச்சு. ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்ல பலம் வாய்ந்த ஜின்ன அனுப்பிடலாம். அந்த காசு கொடுங்கன்னு அடுத்து காசை போடுறதுக்காக என்ன சொல்லிடுறது? நோஞ்சான் ஜின்ன அனுப்புனா பாதிப்பு கம்மியா இருக்கும், பலமான ஜின்ன அனுப்புனா பாதிப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிடுறது. முன்கூட்டியே அதை சொல்லிட்டா கேள்வி வராதுல, அதுக்கு முன்கூட்டியே சொல்லி வச்சிடுறது. எவ்வளவு பெரிய அப்பட்டமான குர்ஆனுக்கு எதிரான ஜின்களை எப்படி நம்ப வேண்டும்னு குர்ஆன் சொல்லுதோ அதற்கு எதிரான விஷயமாக இருக்குது. அப்ப சூனியக்காரன் என்பவன் ஜின்களை புறசாதனமாக பயன்படுத்தி தீங்கை ஏற்படுத்துவான் என்று சொல்வது, ஜின்களை அந்த சூனியக்காரன் வசப்படுத்துவானா, அல்லது அந்த ஜின்கள் மனிதர்களுக்கு உதவி செய்யுமா, அல்லது ஜின்கள் ஷைத்தான்கள் மனிதனை தாக்குகின்ற அளவுக்கு ஆற்றல் படைத்ததா, மனிதர்களுடைய கை காலை முடக்குவதற்கு ஆற்றல் படைத்ததா, மனிதர்களை பைத்தியமாக்குவதற்கு ஆற்றல் படைத்ததா? இதற்கான ஆதாரங்கள் என்ன? இதுக்கு என்ன ஆதாரம்? இதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. எனக்கு ஷைத்தானே என்ன சொல்லிடுறான் மறுமை நாள்ல, எனக்கு உன்னை கூப்பிடுறது தவிர எனக்கு எந்த ஆற்றல் இல்லைன்னு அவனே ஒத்துக்கிறான். அவனே என்ன ஒத்துக்கிறான்னா, உன்னை கூப்பிடுறப்பா, நீ எனக்கு பதில் சொல்லி வந்துட்டேன், பின்னாடி வந்துட்டேன், இதை தாண்டி எனக்கு எந்த ஆற்றலும் இல்லைன்னு அவனே சொல்லிட்டான். இவங்க இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இல்ல ஷைத்தானால கை காலம் முடக்க முடியும், ஷைத்தானால பைத்தியமாக்க முடியும். அப்ப குர்ஆனுக்கு எதிரான நம்பிக்கையாக இது இருக்குதா இல்லையா? அப்ப சூனியம் என்பதை இவர்கள் இதுவெல்லாம் ஒரு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய சமாளிப்பு வாதங்களாக இப்படி சொல்றாங்க, ஜின்களை வச்சு இது மாதிரி செய்ய முடியும்னு. ஆனால் அந்த சூனியக்காரன் என்பவன் அவன் புறசாதனம் இல்லாமல் என்ன செய்யறான்? பாதிப்பை ஏற்படுத்துறான், அல்லது ஜின்னையே புறசாதனமா வச்சு பாதிப்பை ஏற்படுத்துறான்னு அவங்க நம்பினா கூட அப்படி ஏற்படுத்துகின்ற ஆற்றல் ஜின்களுக்கு முதல்ல இருக்குதா? சரி, இவன் பாதிப்பை ஏற்படுத்தல, ஜின்னதான் புறசாதனமா வச்சிருக்கிறான், ஜின்களுக்கு அப்படி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குதா? கண்ணுக்கே தெரியாது நமக்கு ஜின்னு. சரி, அந்த ஜின்னுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுறோம்ல, நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால நம்ம கை காலை உடைச்சிட முடியுமா ஜின்னால? இப்படி இருந்தா நம்ம அந்த சூனியக்காரருக்கு என்ன செய்யலாம்? சவாலா விடலாம். பலஸ்தீன்ல எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நெதன்யாகு, இஸ்ரேல், நெதன்யாகு கண்ணுக்கே தெரியாம பாதிப்பு ஏற்படுத்திடலாம்னா அந்த நெதன்யாகுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுற வேண்டியதானே? இவ்வளவு சமுதாயம் பாதிக்கப்படுதுல, டெய்லி பசி பட்டினின்னு எவ்வளவு பாதிக்கப்படுது. அந்த நெதன்யாகு, மொசாட்டு
அதாவது இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு என்னது? மொசாட். உலகத்திலேயே தலைச்சிறந்த உளவு பிரிவு. அந்த மொசாட்டினுடைய கண்கள்ல எல்லாம் வண்ண தூவிட்டு எது போயிட்டு வந்துரும்? ஜின்னு போயிட்டு வந்துரும்ல. அந்த காரியத்தை செஞ்சிட வேண்டியதானே? சரி, அது ரொம்ப தூரமா இருக்குது. இங்க இந்தியா, வட மாநிலம், ஊப்பி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டு வந்துட்டு சொல்லிட வேண்டியதானே கண்ணுக்கு தெரியாம? அப்ப இதெல்லாம் ஏமாற்று வேலை. அப்படி என்ன செய்ய முடியாது? ஜின்களால் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவே முடியாது. ஜின்களால், ஷைத்தானால் தவறான எண்ணத்தை ஏற்படுத்த மட்டும்தான் முடியுமே தவிர ஜின்களுக்கு மனிதனை வீழ்த்துகின்ற, மனிதனை தாக்குகின்ற, உடல் அளவிலே பைத்தியமாக்குகின்ற ஆற்றல் ஜின்களுக்கு கிடையாது என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடியது. ஜின்களையே புறசாதனம் என்று அவர்கள் சொன்னாலும் கூட அதுவும் மார்க்கத்துக்கு முரணானதுதான், அதுவும் குர்ஆனுக்கு எதிரானதுதான். அதுவும் அதே சூனியம் விஷயத்துல புறசாதனம் இல்லாமல் செய்தால் என்னென்ன கேள்விகள் வருமோ, என்னென்ன ஷிர்க்குகள் வருமோ, அவை அனைத்துமே இதுலயும் வரும் என்பதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.